டு அவர் சேனல் ஹாட்டி ஃபேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் போட் நெக் சுடி எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். போட் நெக் சுடி கட்டிங் வீடியோ வந்து இதுக்கு முன்னாடியே நம்ம போட்டுட்டோம். நீங்கள் பார்க்கலன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம லைனிங் பீஸையும் சுடி பீஸையும் தான் ஜாயின் பண்ண போகிறோம். இதை அப்படியே பேக் சைடு திருப்பிக்கோங்க. பேக் சைடு திருப்பிட்டு அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பேக் சைடு திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு அப்படியே இதை ஒட்டுறது தான் வேலை. இந்த இடம் வந்து நம்ம சைடு ஓப்பனுக்காக விட்டது, அதை 2 தடவை மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி தான் இந்த பக்கம் முடிச்சுக்கணும். ஃபஸ்ட் நம்ம ரைட் சைடு அடித்தோம், இப்போ லெஃப்ட் சைடு அடிக்கிறோம். இப்போ வந்து நம்ம எப்போயும் லைனிங்கையும் கீழே இருக்க சுடியோட பீஸோட சேர்த்து தான் மடிப்போம். இது வந்துட்டு சுடியிலே வந்துட்டு நமக்கு அந்த மாடல் கொடுத்துட்டாங்க அப்படின்றனால லைனிங் மட்டும் தனியாக அடிச்சிருக்கோம். இதே மாதிரி தான் பேக் பீஸையும் நம்ம அடிக்கணும், ஃப்ரண்ட் பீஸ் அடித்த மாதிரியே. இது வந்து கழுத்துக்கு வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணுறோம். 1 இன்ச் இருக்கிற மாதிரி இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. எப்படின்னு சுடி வந்து கட் பண்ணி மீதி துணி இருக்குல்ல, அதில் இந்த கிராஸ் பீஸ் கட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிளில் ஒரு ஷார்ப்னஸ் வந்து மேலேயும் இன்னொன்று வந்து கீழேயும் இருக்கிற மாதிரி வச்சு ட்ரையாங்கிள் ஷேப்பில் இதை அடிச்சுக்கணும். எல்லாமே அதே மாதிரி தான் அடிக்கணும். இப்போ இது வந்து கழுத்து வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கிறோம். 2 சுடியோட 2 நல்ல பக்கமும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சுட்டு கழுத்தை ஜாயின் பண்ணிக்கணும். கிராஸ் பீஸோட வந்து அந்த தையல் பக்கம் வந்து மேலே தெரிகிற மாதிரி சுடியோட நல்ல பக்கத்தில் வச்சு அடிக்கணும். இதுக்கப்புறம் இதை பேக் சைடு திருப்பி அதை நல்லா மடிச்சுட்டு மீதி துணி இருந்ததில் ஃபஸ்ட்டு அடிக்கும் போது அதை வந்து நம்ம 2ஆக நல்லா மடிச்சுட்டு உள்ளே வச்சு இதை அடிக்கிறோம். இந்த மாதிரி நல்லா மடித்து விட்டுக்கோங்க. அடுத்து ஹேண்டு வந்து நம்ம அடிக்கிறோம். அது வந்து நம்ம கையில் வந்து சின்னதாக 2 தடவை மடக்கி வந்து நம்ம அடிச்சுக்கோங்க. அடுத்து வந்து நமக்கு அளவு சுடிதார் இருக்கும்ல, இந்த அளவுக்கு தான் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்துட்டு அந்த அளவுக்கு ஒரு லைன் போட்டுட்டு சுற்றி வந்து சுடியை நம்ம பிடிச்சிடணும். அவ்வளோதான். இப்போ ஃபுல்லாக தைச்சி முடித்ததுக்கப்புறம் நம்ம சுடியோட அவுட்லுக் இப்படி தான் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.